மனோ மனோ ஃபோன் வைக்காதீங்க மனோ. நான் உங்ககிட்ட பேசணும். ஹலோ. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. எல்லாம் என்னால தான். எல்லாம் என் முட்டாள்தனம், எனக்கு இருந்த ஈகோ. இப்போ நான் என்ன செய்ய கண்ணை கட்டி நடு காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. இத்தனை நாள் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை, மனு கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவான்னு. அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டப்போ கூட நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல. என்ன வெறுப்பேற்ற தான் அப்படி பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் இப்படி உண்மையாகவே வேற ஒருத்தையை கட்டிக்குவான்னு நான் என் கனவுல கூட நினைக்கல. இப்போ என்ன பண்ணட்டும்? எனக்கு என் மனம் வேணும். மது, மது, என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி எழுதிட்டு இருக்க? அம்மா. என்னம்மா, என்ன ஆச்சு? அம்மா, அந்த மனோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேம்மா. இப்போ அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? அதுக்கு தாண்டி பெத்தவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்கிறது. உனக்கு நான் எவ்வளவு சொன்னேன், படித்து சொன்னேன். வேண்டா, உன் கோவத்தை விடு, உன் ஈகோவை விட்டுரு, அவன் நல்ல பையன்னு. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் பெத்தவங்க சொல்கிறாங்களேன்னு எங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்டியா நீ? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ண. இப்போ யார் அனுபவிக்கிறது? நீ தானே. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமேலாச்சும் இந்த அப்பா அம்மா பேச்சை கேட்டு நாங்கள் பார்க்குற பையனை ஒழுங்கு மரியாதையாக கட்டின்னு போகிற வேலையை பாரு. அம்மா, எனக்கு மனோதாமா வேணும். பைத்தியக்காரி, என்ன பைத்தியம் முத்திடுச்சா உனக்கு? அவன் தான் வேற ஒருத்தையை கட்டிக்கினான்னு சொல்கிறான், மனோதான் வேணுன்ற பைத்தியம். அம்மா, இப்போதாம்மா எனக்கு அவனோட அருமை தெரியுது. என்னை எப்படியெல்லாம் சுற்றி வந்தான். அவன் எப்படிம்மா என்னை விட்டு போனான்? அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படின்னா எல்லாம் உன்னால தான். நீ பண்ண வேலை தானே. அம்மா, நான் அவனை நேரில் பார்க்கணும்மா. நான் அவன் நேரில் பார்த்து அவன்கிட்ட பேசணும். முட்டாள் மாதிரி பேசாம ஆகிற வேலையை பாரு. உன்னை பெத்த கடனுக்கு உங்கள் அப்பா எல்லார் காலையும் விழுந்தாச்சு. இப்போ அவன் காலையும் போய் விழணுமா? அந்த மனுஷன் கொஞ்ச நாளைக்கான உயிரோடு இருக்கட்டும், கொன்னுடாத. மனோ, நான் உன்னை நேரில் பார்க்கணும். உன்னை பார்த்து பேசணும். உங்கள் வீட்டுக்கே வரேன். பாட்டி. அட அர்ஜுன், எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்னப்பா சொல்லாம கொள்ளாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? என்ன பாட்டி, நான் வருவேன்னு கிருஷ்ணுக்கு தெரியுமே, அவன் உங்ககிட்ட சொல்லலையா? எங்கப்பா, அவனை பார்த்தே எத்தனை நாள் ஆகுது. இது என்ன பாட்டி, ஒரே வீட்டில் இருந்துன்னு இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, அவனுக்கும் வேலை ஜாஸ்தி. அவன் போற நேரமும் தெரியறதில்ல, வர நேரமும் தெரியறதில்ல. இப்பயும் அவன் வீட்டில் இருக்கிறானா இல்லை வெளியில இருக்கிறான்னு தெரியல. சித்தி சொன்னாங்க ஆஃபீஸ் போயிருக்குவான்னு. இப்படி யாராச்சும் சொல்லி தான் நான் கேள்விப்பட வேண்டியதா இருக்கு. சரி பாட்டி, அவனை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் ஓகே தானே பாட்டி? ஆமா, எங்க தாத்தாவை காணோம்? அவர் எங்கப்பா வீட்டில் இருக்கிறார் இப்பெல்லாம். முன்னா ராக்கி இருக்குவான், இப்போ அவன் இல்லையே, அதெல்லாம் அப்படியே வெளியே போயிடுவாருப்பா. ஏன்னா ராக்கி வீட்டில் இல்லையா? எங்க வெளியே போயிருக்கானா? இல்லப்பா, வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பாட்டி? அண்ணா, எப்போ வந்தீங்க? வரீங்கன்னு சொல்லவே இல்லை. கிரிஷ், அர்ஜுனுக்கு ராக்கி பத்தி தெரியாதா? பாட்டி, அண்ணன் இப்பதானே வந்திருக்காரு, அதெல்லாம் நான் நிதானமா சொல்லிக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரிப்பா. என்னண்ணா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இல்ல இருக்கட்டும்டா, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். ஆமா, அதெல்லாம் விடு. என்ன ராக்கி பத்தி பாட்டி வருத்தமா போறாங்க? இப்பதான் வந்திருக்கீங்க, வந்ததும் வராதுமா எதுக்கு இந்த பேச்சு? ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அப்புறமா தெளிவா உட்காந்து பேசலாம். ஸ்ரீ. யாரு? சாரோட வைஃபோ? ஆமாண்ணே, அது ஒரு வாளு. என்னடா வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுவேன்ல. ஐயோ, யார் இது? சாரி அண்ணா. ஏய், யார் இது? என்னடா மரியாதைலாம் தூள் பறக்குது. பாத்தீங்களாண்ணே, இதுதான் என் நிலைமை. என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி தெரிஞ்சுன்னு, இப்ப என்னடா? அதேதான் அண்ணே, அசிங்கமா தெரியறேன். தெரியுதா இப்போ? இதுக்குதான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றது. நீங்க சொன்னா நம்ம விட்டுருவோமா? அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஸ்ரீ, இது என்னோட அண்ணன், அதாவது என் பெரியம்மா பையன். வணக்கங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல கிரிஷ்.
இட்ஸ் ஓகேம்மா, நோ ஃபார்மாலிட்டிஸ். சாரி, இவங்க எனக்கு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆகிருக்குவேன். பரவாயில்லம்மா, பேரை சொல்லியே கூப்பிடு. ஆமாம் அர்ஜுன். அச்சோ, பேரு சொல்லியா? வேண்டாம் வேண்டாம், அப்பா திட்டுவாரு. அடி பாவி, என்ன கூப்பிடுறப்ப உங்க அப்பா திட்ட மாட்டாரோ? பேரை வச்சு மட்டும்தாம்மா கூப்பிடணும். உன் புருஷனை கூப்பிடுற மாதிரி கண்டபடி கூப்பிடாத. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. என்னோட அண்ணன் என்ன ஆகணும்? மாமனே கூப்பிடு, இல்லைன்னா அத்தான்னு கூப்பிடு. டேய், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அர்ஜுனனே கூப்பிடுமா போதும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறேன். ஏய் நீ அடி. ஐயோ, நான் இல்லை, முருகா அண்ணன் தான். உள்ளே வாங்க, வச்சுக்கிறேன். அப்புறம் மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? ரொம்ப சந்தோஷமா போகுதுண்ணே. என்னடா ராக்கியை காணோம், எங்கே போயிருக்கான்? ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. இங்க தானே இருக்க போறீங்க, நிதானமா பேசலாம். இப்போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி. ஆமாம், பெரிய பையங்க? அவரு வெளியே போயிருக்குவாரு, வர நேரம் தான். சரிடா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எப்படிதான் எல்லாத்தையும் சமாளிக்க போறனோ தெரியல. ஐயா. யார்ப்பா? யார் வேணும் உங்களுக்கு? ஐயா, இங்கே ஷேகர் அண்ணன். நான் தான். ஐயா, நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு. ஆமாப்பா, நீங்க யாரு? மாப்பிள்ளையா? ஐயோ இல்லைங்க ஐயா, நான் தான் புரோக்கர். ஓ அப்படியா, சரிப்பா, வாங்க உட்காருங்க வாங்க. முத்து, முத்து, அப்புறம்ப்பா டீயோ காஃபியா, என்ன சாப்பிட்றீங்க? இல்லைங்கய்யா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வந்த விஷயத்த பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். யார்ப்பா இது? வந்தனாக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருந்தால, இவங்க தான் தருகிறான்ப்பா. ஓ அப்படியா, சரிங்கண்ணா. சொல்லுங்க, யாராச்சும் மாப்பிள்ளை இருக்காங்களா? ஒரு 3 இடம் இருக்கு சார். எப்படிப்பா, நல்ல இடமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல இடம்தான். அதில் மாப்பிள்ளை பேர் பாஸ்கர். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. இல்ல அது வேண்டாம், வேற சொல்லுங்க. அடுத்தது அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகம், ஆனால் நல்ல பெரிய பணக்காரு. பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஐயா. அடுத்து? அவங்களுக்கு பொண்ணு ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருக்கணுமா, செகண்ட் மேரேஜ் பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உங்கள் சங்கடம் புரியுதுங்கய்யா. செகண்ட் மேரேஜ்னா இந்த மாதிரி ப்ரொபோசல் தான் வருது. நீங்களே சொல்லுங்க, 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள யார் கேட்க போகிறாங்க? இந்த மாதிரி இருக்கிறவங்கள கட்டினா தான் உண்டு. என்னோட நாலேஜ் படி அந்த குழந்தை வச்சுன்னு இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த குழந்தைக்கு இப்போ தான் 3 வயசு ஆகுது. ஏதோ உடம்பு சரியில்லையா, அந்த மாதிரி இருந்துட்டாங்க. ஆனால் மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் சார். புரியுது சார். நானும் ஒரு பொண்ணுக்கு தங்கச்சி, ஒரு பொண்ணுக்கு புருஷன், ஒரு பொண்ணுக்கு அப்பா, எனக்கும் எல்லா சென்டிமெண்ட்டும் புரியுது. ஆனால் என்ன செய்ய? சரி, வேற ஏதாச்சும் நல்ல சம்பந்தமா கல்யாணம் ஆகாதவரா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். முத்து, என்னப்பா, மனசை தளர விடாதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் பையன் சொல்ற மாதிரி இருந்தா பார்த்து சொல்லு தம்பி. சரிங்க ஐயா, அப்போ நான் கிளம்புறேன். சரி தம்பி. அப்பா, இப்பதானே தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நல்ல பையனா கெடுப்பான். நம்ம வந்தன மனசுக்கு அவன் நல்லா இருக்குவா. எங்க யார் அது நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறாரு? என்ன மாமா, உங்களை தான் நான் கேட்குறேன், என்ன அப்படி முழிக்கிறீங்க? அது தரகர்மா. தரகரா? நம்ம வீட்டில் என்ன விசேஷம்? தரகரை வர சொல்லியிருக்கீங்க, வீடு ஏதாச்சும் பார்க்குறீங்களா என்ன? இல்ல மீனா, நம்ம வந்தனாக்கு மாப்பிள்ளை பார்க்கதான். என்னது, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? என்ன புத்தி கெட்டு போய் தெரியுறீங்களா அப்பனும் பையனும்? ஏய் மீனா. அப்புறம் என்ன, பண்ண கல்யாணம் தான் நிலைக்கல, அதோட விட வேண்டியது தானே? ஏன் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாதோ? மீனா, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. பண்ண கல்யாணத்தோட கடனை இன்னும் தீரல, இதுல இன்னொரு கல்யாணம் கேக்குதா மேடம்க்கு? அடக்க உடக்கமா வீட்டுல இருக்க சொல்லுங்க, இல்ல வீட்டை விட்டு போகணும். என் தங்கச்சி ஏண்டி வீட்டை விட்டு போகணும்?
போறதா இருந்தா நீ போ. நான் போகணுமா? நான் எதுக்கு போகணும்? இது என்னோட வீடு. ஒத்த பைசா செலவு பண்ண விட மாட்டேன். நீ யாரடி அதை பத்தி பேசுறதுக்கு? இந்த வீட்டோட மருமக. என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறது தான். அதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன்.